ப்ராக்மேட்டிக்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம 10ஆம் படிக்கும்போது தெரியாது. ப்ராக்மேட்டிக் சென்ஸ் அப்படின்னா பின்புலம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம்? பைபிள் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் பின்புலம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்ன பேசுகிறோம்? அணிவகுப்பு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த உண்மையான ப்ராக்மேட்டிக் சென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பைபிள் பற்றி ஆண்டவரை பற்றி தியானிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ப்ராக்மேட்டிக் சென்ஸ். பின்புல அந்த உணர்வு, அந்த பின்புல உணர்வு என்னென்னா ரோம வெற்றி, அதை பற்றி தான் அவர் மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறார். இப்போ நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் எவ்விதமாக தயாராகி கொள்ள வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்லும்போது ஒலிம்பிக் போட்டியை பற்றி சொல்லுவார். பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்களா? யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெறுவார். நீங்கள் வெற்றி பெறத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்கிறார்ல. எல்லோரும் ஜெயிச்சிட முடியுமா? ஏங்க போங்க, 1000 பேர் ஒன்றா ஒருத்தன் ஜெயிப்பான், என்னத்துக்கு நம்ம ஓடிக்கிட்டு? அப்படி இல்லை, யாராவது ஒருத்தன் தான் ஜெயிப்பான்னு தெரியும். அப்படி தெரிஞ்சு எதுக்கு அத்தனை பேர் பந்தயத்தில் கலந்துக்கிறான்? நீங்களும் கலந்துக்கங்க. நீங்கள் வெற்றி பெறத்தக்கதாக ஓடுங்கள். நான் அடைந்தேன் அல்லது அடைந்து தீர்ந்தேன் என்று எண்ணாமல் அப்படி சொல்கிறாரா? நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் என் வாழ்க்கை, அப்படி நீங்கள் நினைக்காம நான் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறேன். எதானப்பா உனக்கு வசனம் அதானே சொன்னாங்க. நான் இன்னும் ஆண்டவரை தேடி போய்கொண்டே இருக்கிறேன், அல்லது நான் வெற்றி சிறந்து விட்டேன் என்பதாக அல்ல, குறை உள்ளவன் தான். குறை உண்டு ஏனிலே பரமபிதாவே, கூற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம். குறைகள் என்னிடத்தில் உண்டு, என்னுடைய குற்றத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் பின்னாக ஓடி வருவேன். அதான் இவர் சொல்கிறார். அந்த பின்புலத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தயாராக ஓடுங்கள். ஓடும்போது எப்படி வெற்றி சிறந்திருப்பீர்கள்? அந்த ரோமாபுரியில் அந்த அரசர்கள் எப்படி வெற்றி சிறந்திருந்தார்களோ அந்த பின்புலத்தை வைத்து, த பிக்சர் ஹியர் இஸ் தேட் ஆஃப் ரோமன் ட்ரையம்ஃப், த ஸ்பெஷல் ட்ரைபியூட் தட் ரோம் கேவ் டு இட்ஸ் கான்குவரிங் ஜெனரல்ஸ். போரிலே வெற்றி பெற்று வருகிற அந்த ஜெனரல்ஸ் இருக்காங்க இல்லையா, போர்ப்படை தளபதிகள், அவங்களுக்கு ரோம அரசாங்கம் கொடுக்கிற அந்த கௌரவத்தை சொல்கிறார். இஃப் அ கமாண்டர் இன் சீஃப் won a complete victory over the enemy on foreign soil, and if he killed at least 5,000 enemy soldiers and gained new territory for the emperor, then that commander-in-chief was entitled to a Roman triumph. வெளிநாட்டிலே போய் அந்த நாட்டு மண்ணிலே இருந்து 5000 பேரை கொலை செய்து அந்த நாட்டை பிடித்து விட்டால் அவனுக்கு என்ன பண்ணுவான்? ரோம வெற்றியாளர் என்ற பட்டத்தை கொடுப்பாராம் பேரரசன்.